பாலில் கலப்படம் செய்யப்படவில்லை என்பதை தனியார் நிறுவனங்கள் தான் நிரூபிக்க வேண்டும் என பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வலியுறுத்தியுள்ளார். பால் தட்டுப்பாடு என்பதற்காக விஷத்தை குடிக்க முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கிரிமினல் நடவடிக்கை எடுக்க சொல்லுவோம், எடுப்போம். கிரிமினல் நடவடிக்கை எடுப்போம். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. ரிப்போர்ட் வந்து சீக்கிரம் வந்துடும். ஒரு வாரத்துக்குள்ள எங்களுக்கு வந்து அது கிடைச்சிடும். சேலம், சென்னை, திருச்சி, மதுரை. அதாவது நீங்க கேட்கலாம், இவெல்லாம் என்ன செஞ்சீங்கன்னு. இவெல்லாம் வந்து உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. 2011 அம்மா முதலமைச்சருக்கு பின்னாடி வந்து அவங்க இது பண்ணாங்க. அதனால வந்து அதுல வந்து நாங்க தலையிடாம இருந்தோம். இப்படி ஒரு குற்றச்சாட்டுகள் எங்ககிட்ட வராம இருந்துச்சு. இப்ப நான் அமைச்சரா பதவிக்கு அப்புறம் எனக்கு வந்து போன் மூலியமாகவோ தபால் மூலியமாகவோ பெட்டிஷனாகவோ வந்துட்டு இருந்துச்சு. இதை விசாரிச்சு பார்க்கல, இந்த விசாரணையில உண்மை இருக்கு. இதை வந்து அந்த பால் உற்பத்தி பால் கம்பெனி நடத்துறாங்கல்ல, பிரைவேட் கம்பெனிக்காரங்க, அவங்க மனச்சாட்சிக்கு அவங்களுடைய இதயத்துக்கு அவங்களுடைய மனச்சாட்சிக்கு தெரியும் நம்ம தப்பு பண்ணுறோம், நம்ம வந்து கெமிக்கலை கலக்கிறோம்னு அவங்களுக்கு தெரியும். அதை தடுக்கணும், அவங்களா தடுத்து நிப்பாட்டிக்கணும். இல்லைன்னா அரசாங்கம் தடுக்கும், நடவடிக்கை எடுக்கும். எந்தெந்த மாவட்டம் எத்தனை டீம் சார் இதுல வேலை செஞ்சுட்டு இருக்கு? டீம் பால்வளத்துறையில் இருக்கிற அத்தனை டீமுமே ரகசியமா வேலை பார்த்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் முடுக்கி விட்டாச்சு சார். இப்ப பாலை தவிர பால் சார்ந்த பொருட்களும் வந்து தமிழகத்தில் வந்து நிறைய தனியார் சொந்தம் இருக்கு. தயிரானதே பாலாக்கிறாங்க ஒரு கெமிக்கல்ல. இப்ப ஒண்ணு வேண்டாம், பால் கம்பெனிக்காரங்க, இப்ப நான் பகிரங்கமா சொல்றேன், பால் கம்பெனிக்காரங்க நேரம் அவங்க பால் பண்ணைக்கு கூட்டு போய் ஒரு சமூக ஆர்வலர் 10 பேரை கூட்டு போய் எங்க கிட்ட எந்த தப்பு நடக்கல, எங்க பாலை பிச்சிருக்கோம், பால் இந்த 5 நாள் கெடாம இருக்குன்னு நிரூபிக்கிட்டவங்க. நிரூபிக்க எப்படி முடியும்? பால்னா கெடுத்தானே ஆகும். வாழைப்பழம் வந்து 40 நாளைக்கு கெடாம இருக்குன்னா வாழைப்பழத்தில் கெமிக்கல் கலந்துறது அர்த்தம். மாம்பழம் வாங்குறீங்க, கார்பன் அதில் வச்சதுனால பழத்தை சாப்பிடாத, உடம்பு கெடுதல்னு சொல்லி அரசாங்கம் அறிவுறுத்துது. சாப்பிட வேண்டாம் சொல்றோம். மரத்திலே பழத்தை தான் சாப்பிடணுங்கிறோம். அதைத்தான் நாங்கள் சொல்றோம். உண்மையான ஒரிஜினல் பால் ஆவின் பால், தனியார் நல்ல பால் சில பால்கள் கம்பெனியில் இருக்கு, அதை சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. எல்லா கம்பெனி எல்லா பால் உற்பத்தியாளர் எல்லா கம்பெனியும் குறை சொல்ல, ஆனா சில வந்து பெருவாரியான கம்பெனிகள் தப்பு பண்ணுது, அதை தடுக்கணும். தனியார் இந்த பாலை தாண்டி பால் சார்ந்த பொருட்கள் மீது வந்து ஆய்வு நடத்தப்படுமா சார்? இல்ல, பால் சம்பந்த பால் சார்ந்த பொருளை வந்து இது வரைக்கும் அவர் குற்றச்சாட்டு வரல. அதை நாங்க செக் பண்ணி பார்த்தா அதுல ஒண்ணும் இல்ல. பால் சார்ந்த பொருள் பால்ல தான் இருக்கு. சார், அவ்வாறு தனியார் கம்பெனிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டா அந்த தமிழகத்திற்கு தேவையான மொத்த பாலையும் ஆவின் நிறுவனங்களுக்கு வழங்க முடியும். எல்லா ஆவினுக்கு வரும்போது அப்ப எல்லா ஒரிஜினல் பால் கூட ஆவினுக்கு வந்து ஆவின் கொடுக்க தயாரா இருக்கு. இப்ப மீதி பால் நாங்க வந்து பவுடரா தான் தயார் பண்றோம். திருவண்ணாமலை, மதுரை, திருச்சி, சென்னை, எல்லாம் சேலம், கோவை, எல்லா இடத்துலயும் பவுடர் தயார் பண்றோம்ல. பவுடர் தயார் பண்ணாம பாலா கொடுத்துட்டு போறோம். அதனால பால், அதுக்காண்டி பால் கிடைக்கலங்கிறதுக்காக விஷத்தை குடிக்க முடியுமா? பால் பற்றாக்குறை இருக்கிறதுக்காக விஷத்தை குடிக்க முடியுமா? அவங்க தப்பு பண்ணலன்னு சொல்லி அவங்களை யாராவது சொல்ல சொல்லுங்க. அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு சமூக ஆர்வலர்கள் சர்வகட்சி சேர்ந்தவங்க போய் டெஸ்ட் பண்ணுவோம். அந்த பால் பண்ணைக்கு போவோம், பாலை பிச்சுவோம். ஒரு 2 நாளைக்கு அந்த பால் கெடாம இருக்கான்னு பார்ப்போம். 5 மணி நேரம் ஆச்சுன்னா பால் தெரிஞ்சு போகும் உறவுத்துலனா. அப்படி இருக்கும்போது இந்த பால் மட்டும் எங்க பால் மட்டுக்கும் 15 நாளைக்கு கெடாது அப்படின்னா ஐஸ் கட்டி மாதிரி வச்சுக்கிறாங்க. அதை வச்சுக்கிட்டு அதை உடைச்ச பாலாக்கி இது வந்து எங்க பால்னா கெட்டாதாங்க பால், கடையில அது வந்து கெமிக்கல் தான். கெடாம இருந்துச்சுன்னா எந்த பாலாக இருந்தாலும் கெடாம இருக்கிற பால் பூரா கெமிக்கல் கலந்த பால் தான். குளோரினை கலக்குறாங்க, எல்லாமே கலக்குறாங்க. அவங்க வந்து இல்லம்மா, அவங்க சொல்றது வந்து அவங்க கமிஷன் அடிப்படையில் வேலை பார்க்கிற முகவருங்க. ஏமா கேளுங்க, அவங்க கமிஷன் அடிப்படையில் வேலை பார்க்கிற முகவருங்க. அவங்க கமிஷனை குறிக்கோளாக கொண்டு மக்களுடைய உயிர் பிரச்சனையில விளையாடுறாங்க. பால்
விவசாயிகள் கலக்குறன்னு சொல்றாங்க. ஆவின் பால் சொல்றாங்க எங்க கம்பெனிக்கு வந்து பார்க்கட்டும் அப்படின்றாங்க. ஆவின் பால் கம்பெனிக்கு இல்ல நாங்க செக் பண்ண தான் போறோம். செக் பண்றத வந்து சொல்லிட்டு போனா தான் கரெக்டான பாலை வச்சிருப்பாங்கல்ல. செக் பண்ண போற வர்றோம்னு சொன்னோம்னா கரெக்டா வச்சிருப்பாங்க. அதனால திடீர்னு போய் செக் பண்ணுவாங்க. அதனால அதிகாரிகள் திடீர்னு போய் செக் பண்ண தான் போறாங்க, நடவடிக்கை எடுக்க போறாங்க. வந்து பால்ல கலப்படம் கன்ஃபார்ம் பண்ண உடனேயும் அந்த பாலை பத்தி மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திடுவோம். இதே மாதிரி மீடியாக்களை கூட்டு வச்சு இந்த பால் கெமிக்கல் கலந்துருக்கு, இந்த பாலை பயன்படுத்தாதுன்னு சொல்லி அறிவிச்சிருவோம். அதுக்கு மேல அவங்க மேல நடவடிக்கை எடுப்போம். அந்த நிறுவனத்துக்கு எந்த மாதிரி நடவடிக்கை இருக்கு? சட்ட ரீதியாக என்னென்ன செய்யலாமோ சட்ட வல்லுநர்கிட்ட பேசி முதலமைச்சரிடத்தில் பேசி நடவடிக்கை எடுப்போம்.